ஏமனில் 5 நாட்கள் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டிருப்பதால் அங்கு சிக்கி தவிக்கும் பொதுமக்களை மீட்கும் பணிகள் முழு வீச்சில் நடைபெறுகின்றன. இதற்காக தலைநகர் சானாவில் விமான சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன. ஏமனில் அந்நாட்டு அதிபர் மன்சூர் ஹாதிக்கு எதிராக ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் அல்-qaeda தீவிரவாதிகளும் கடந்த சில வாரங்களாக தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இத்தாக்குதலுக்கு எதிராக சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டு ராணுவம் பதிலடி கொடுத்து வருகிறது. இதையடுத்து ஏமனில் வசித்து வந்த தங்கள் நாட்டு குடிமக்களை இந்தியா உள்பட பல நாடுகள் திரும்ப அழைத்துக் கொண்டன. இருப்பினும் வெளிநாடுகளைச் சேர்ந்த பலர் இன்னும் அங்கு சிக்கி தவிக்கின்றனர். இதற்கிடையே இருதரப்பும் 5 நாட்கள் போர் நிறுத்தம் அறிவித்துள்ளன. இதையடுத்து ஏமனில் சிக்கி தவிக்கும் அயல் நாட்டவரை மீட்கும் பணிகளை சர்வதேச அமைப்புகள் மீண்டும் தொடங்கின. ஆப்பிரிக்க குடிமக்கள் பலர் இந்நடவடிக்கைகளில் மீட்கப்பட்டனர். பிற நாடுகளின் உதவியை பெற்று அந்நாடுகள் வழியாக எங்கள் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பல நாடுகளில் தவிக்கும் ஏமன் மக்களையும் சொந்த நாட்டிற்கு அழைத்து வருகிறோம். போர் நிறுத்தம், மீட்பு நடவடிக்கைகள் என்று ஒரு புறம் சென்று கொண்டிருந்த நிலையில் ஏமனில் தாக்குதல் நடத்தும் ஹவுதி இயக்கத்தினருக்கு ஆதரவளிக்கும் பெண்கள் தலைநகர் சானாவில் சவுதி அரேபியாவுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையே போர் நிறுத்தத்தை முழுமையாக பயன்படுத்தி கொண்ட சர்வதேச அமைப்புகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை பல்வேறு இடங்களில் விநியோகம் செய்யும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. எல் துரைராஜ், உலகச் செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.